ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அரைவல் சிண்ட்ரோம் அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அரைவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறதுனா சப்போஸ் நம்ம வந்து ஒரு கோலை அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறோம், அந்த கோலை அட்டைன் பண்ணிட்டோம் நம்ம, அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எல்லாம் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். அந்த சாதிச்சிட்டோங்கிற ஃபீல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம ஒரு கம்ப்ளசன்சிக்கு போயிடுவோம். எப்படின்னா நம்ம அப்படியே சும்மா ரிலாக்ஸ்ட் ஆகிடலாம், இதான் நம்ம எல்லாத்தையும் அட்டைன் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். அப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி போட்டு இன்னும் பெட்டராக ஆகணும் அப்படிங்கிற அந்த தாட் நம்மளுக்கு வராது. இதுவே ஒரு பர்சன் இல்லை நான் அட்டைன் பண்ணலை, நான் இன்னும் உழைக்கணும் அப்படிங்கிற இருக்கிறவங்க இன்னும் அவங்க இன்னும் பெஸ்ட்டாக ஆகணும், இன்னும் பெட்டராக ஆகணும், இன்னும் எக்ஸலன்ஸ்க்கு பக்கம் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க முயற்சி போட்டுகிட்டே இருப்பாங்க. எப்போதுமே புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாம் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வரவே கூடாது. அதாவது இன்னும் ஏதாவது நிறைய இருக்குது, இன்னும் கொஞ்சம் கோலை நம்ம ஃபர்தராக நம்ம போகிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி நம்ம தாட் ப்ராசஸை கொண்டு வந்துட்டு நம்ம போனோம் அப்படிங்கிறதுனா நம்ம வந்து நேத்தியோட நாளைக்கு இன்னுமே பெட்டராக ஆகிட்டே போவோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அரைவல் சிண்ட்ரோமுக்கு மட்டும் நம்ம போயிடக்கூடாது. எப்போதுமே we should be work in progress. நீங்களும் ட்ரை பண்ணுங்க.